ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி விஷாவர்ஸ். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பீட்சா சாப்பிட்ணும் போலே ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு. பீட்சானாலே என்னதுங்க, டாமினோஸ் தான். உடனே கார் எடுத்துகிட்டு போனோம். நான் மட்டும் இல்லைங்க, எங்கள் அப்பா, அம்மா, அப்புறம் என்னோடய கசின்ஸு. போகும்போது பக்கத்தில் தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு 10 வாட்டியாச்சும் கேட்டிருப்பாங்க, எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு. இங்கே இருக்குல்ல ரிசர்வ் லைன் வந்தேமன் கோவில், இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா. அந்த கோவில் இப்போ இந்த மாதிரி பாலம் காட்டும் போது அந்த கோவில் இடிச்சிச்சான். அதனால அதை இடிக்காமல் அப்படியே நகர்த்தி வச்சுருக்காங்களா. என்னதான் எத்தனை வாட்டி பீட்சா சாப்பிட்டாலும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலுங்க. எவ்வளோ நீயான்னு ஃபஸ்ட்டு ஓடி ஓடி போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஓடி போய் சாப்பிட போனோம். அங்கே அந்த விண்டோ வியூ மாதிரி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு சும்மா ஹாய் ஹாய்னு அதில் ஒரு கேமு. எங்கள் அப்பா கார் பார்க் பண்ணிட்டு உள்ளே பீட்சா ஆர்டர் பண்ணி அந்த பீட்சா வரதுக்குள்ளே நாங்கள் அந்த பீட்சா சென்டரே ஒரு வழியாக்கிட்டோம். இந்த கரிஷ்கா பாப்பா இருக்கால, அவள் சும்மா இல்லாமல் எதையாச்சும் போட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஆனால் பார்க்கறதுக்கு என்னமோ அது க்யூட்டாக தான் இருந்துச்சு. அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில. ஐ திங்க் எங்களோட இன்சை தாங்க முடியாமல் அவங்க கொஞ்சம் பீட்சாவை சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அதை ஒரு வழி அதை வந்தோடனே செம்ம எக்ஸைட்டடாக நாங்களும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் சீஸ் பர்ஸ்ட் பீட்சா தான் வாங்கியிருந்தோம். எனக்கு ஆக்சுவலி அதான் ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி 2 ஸ்மால் வாங்கியிருந்தோம். அதுவுமே எங்களுக்கு பத்தலை, எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அது எங்கள் அப்பா சாக்கா வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு வாங்கியிருந்தார். அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுலேயும் 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டோம். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். என் தங்கச்சியை பாருங்களேன், எனக்கு கொடுப்பீங்களா மாட்டிங்களாங்கிற மாதிரியே பார்க்குறா. ஏதாச்சும் ஒரு டக்குன்னு ஒரு கிரேவிங் வரும்போது உடனே அதை வாங்கி சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டு அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. நார்மலாக சாப்பிட்றத விட அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பீட்சா சாப்பிட்டு போர் அடித்தோடனே உடனே கீழே இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவங்க போகிறவங்களெல்லாம் வம்பிழுத்துட்டு இருந்தா. நாங்கள் அவளை பார்த்துட்டு சும்மா இருன்னு சொன்னாலும் நான் வரமாட்டேன்னு ஒரே காலில் நின்று எங்களையும் சேர்த்து வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டா. சரி நீ அப்படியே ஓடிக்கிட்டு இருமா, நாங்கள் டக்குன்னு சாப்பிட்டுடுறோன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம். உடனே எங்கள் அப்பா ஆர்டர் பண்ண அந்த டாப்பிங்ஸோடு வந்த பீட்சாவும் வந்துருச்சு. அதையும் ஒரு பிடி பிடிச்சிட்டோம். கூப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.